எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என் புள்ள வந்து அடிங்க உதைங்க, அடித்து உரிச்சு எடுத்துருங்க, தோலை உரிச்சு எடுத்துருங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மேக்சிமம் அப்படி யாரும் சொல்கிறது இல்லை. அதனால எங்களுக்கு வேலை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் அடிப்பாங்க, ஒரு பெரம்பு வச்சுருப்பாங்க, பெரிய பெரம்பு. நான் மட்டுமே ஒரு நாளைக்கு 30 பால் மண்டை கொம்பு சொல்லுவோம் பத்தியா, பால் மண்டை கொம்பு பார்த்தீங்களா? அந்த இது ஒரு இருக்குது வளையம், பால் மண்டை கொம்பு. அந்த மாலையில் கூட அந்த இலை கட்டுவாங்க பார்த்தீங்களா, மாலையில் அந்த இலை கட்டுவாங்களே அந்த கொம்பு பார்த்துக்கிறீங்களா? அந்த கொம்பு 30 கொம்பு உடைச்சா நான் தான் வைக்கணும் டீச்சர்ஸ் டேபிள் மேலே. 30 கொம்பு. ஏன்னா எங்கள் கிளாஸ் வந்து 30 பேர் இருப்போம், நாங்கள் 30 பேர் இருப்போம். 30 கொம்பு உடைச்சா வைக்கணும், ஒரு ஆளுக்கு ஒரு கொம்பு. அவர் பேர் வெங்கடேஷ் ஆசிரியர், பேர் வெங்கடேஷ் ஆசிரியர். அவர் ஒரு ஆளுக்கு ஒரு கொம்பு பயன்படுத்துவார். அப்புறம் எப்படி அடிப்பார் மட்டும் பார்த்துட்டு, அவ்வளோ அடித்தாலும் வீட்டில் போய் சொல்ல முடியாது. அப்படி நான் சொன்னேன்னு வச்சுக்கா, எங்கள் அப்பா என்ன தான் போட்டு அடிப்பார். நீ என்ன தப்பு பண்ணலை, உன்னை வாத்தியார் அடிச்சாரு. என்னது, நீ என்ன தப்பு பண்ணல, உன்னை வாத்தியார் அடிச்சாரு, நீ தப்பு பண்ணிருப்ப வாத்தியார் அடிச்சாரு அப்படி. இன்னும் ஒரு 2 வீயும் நீ வீயும், நீ திருந்த மாட்ட அப்படின்னு திட்டுவார். அதனால வீட்டில் சொல்ல முடியாது, வாங்கிக்கிட்டு போக வேண்டியதான். ஆனால் அப்போ காலங்கள் வேற. அப்போ வாத்தியார் டீச்சர் அடிச்சாங்க, திருத்தினாங்க. அப்போ என்னாச்சுன்னா போலீஸ்க்கு வேலை கம்மியாக இருந்தது. இப்போ போலீஸ்க்கு வேலை அதிகமாகி போச்சு. காரணம் என்ன? அடி யாரும் வாங்குறதில்ல. அடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுங்க, ஐயோ என்ன அடிச்சிட்டாங்க, என்னவோ இது பண்ணிட்ட மாதிரி அடிச்சிட்டாங்கன்றீங்க. யார் அடிக்கணும்? அடிச்சாங்களா? அடிப்பாங்களா? அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க உங்களை, யாரும் அடிக்கிறது இப்போ. ஸோ காரணம் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்ஃபோன் ஆகிப்போச்சு. எல்லாமே நீங்கள் பேரண்ட்ஸும் சரி ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு எங்கள் ஆசிரியருக்கு சப்போர்ட் பண்ணலை. போதையில்